என் பலன் எதுல இருக்கு? என் அர்ப்பணிப்புல தான் இருக்கு. என்னைக்கு என் அர்ப்பணிப்பு மாறுதோ அன்னைக்கு எனக்குள்ள பாவம் வந்துடும், அன்னைக்கு எனக்குள்ள அசுத்தம் வந்துடும். நானும் சாதாரண மனிதர்களை போல என்னை விட்டு அபிஷேகம் நீங்கப்பட்ட ஒரு மனிதனாக நான் மாறிவிடுவேன். சிம்சோனுக்கு அது நன்றாக தெரியும். அர்ப்பணிப்பு கடைசியில நமக்கு தெரிந்த காரியம்ன்றனால நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன். சிம்சோனுடைய முடி போன உடனே அவன் அர்ப்பணிப்பை இழந்தான். அதனால் அவனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட காரியம் என்ன? வாசிங்க 16ஆம் அதிகாரத்துல 21வது வசனம். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அவன் தலைமுயிர் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. நல்ல கவனிங்க, அர்ப்பணிப்பை இழந்தான் தான், அர்ப்பணிப்பு போயிடுச்சுதான். அர்ப்பணிப்பு போன உடனே கண்கள் போயிடுச்சு, வேடிக்கை பொருளா மாற்றப்பட்டுட்டான், மாவரைக்க விட்டுட்டாங்க. இவ்வளோ பெரிய சிம்சோன் 300 நரிகளை பிடித்தவன், ஒரு தாடையை எடுத்து ஒரு தாடையை கழுத தாடையை எடுத்து 1000 பேரை கொன்று போட்டவன். அப்படிப்பட்டதான சிம்சோனை கொண்டு போய் இன்னைக்கு மாவரைக்க வச்சாங்க. ஏன்னா அர்ப்பணிப்பு போனது, வேடிக்கை பொருளாய் மாற்றப்பட்டான், அர்ப்பணிப்பு போனது. ஆனா நான் சொல்றேன், அடுத்து ரொம்ப அழகா வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? கீழே அவன் தலைமயிர் திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அர்ப்பணிப்பு முழுசா நீங்கிடுச்சுதான். ஆனா கொஞ்சம் முளைக்க தொடங்கினா போதும், திரும்பவும் அவர் எடுத்து பயன்படுத்துவார், திரும்ப அந்த கரத்துல எடுத்து பயன்படுத்துவார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க அர்ப்பணித்திருந்திருக்கலாம், இதுக்கு முன்பாக நான் சுவிசேஷம் அறிவிப்பேன், நான் ஊழியம் செய்வேன் அர்ப்பணித்திருந்திருக்கலாம். ஆனா அந்த அர்ப்பணிப்பை இழந்து இந்த நாளிலே நீங்கள் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். கொஞ்சம் முளைக்க தொடங்கினா போதும், நான் காரியத்தை நடப்பிப்பேன். இந்த எழுப்புதலை ஓ மூலமா தான் கொண்டு வருவேன். உன் வீதியில, நீ படிக்கிற இடத்துல, நீ வேலை பார்க்கிற இடத்துல ஓ மூலமா தான் ஒரு கூட்டம், ஓ மூலமா தான் ஒரு ஜனம் ரட்சிக்கப்பட போகுது. உன்னை கொண்டுதான் பலத்த காரியங்களை நான் செய்ய போகிறேன். கொஞ்சம்